பிக் பேஷ் லீக் 2024-25 21வது போட்டி பிரிஸ்பேன் ஹீட் சிட்னி சிக்ஸர்ஸ் கிட்டே நடக்க போது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஹீட்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ், பவுலிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட பேட்டிங்கில் ஒரு இருக்குது. சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் டீமாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. பவுலிங் அண்ட் பேட்டிங் எல்லாத்துலேயுமே ஷோ பண்ணுறாங்க. ஓவராலாக டேபிளில் டாப் டீமாக இருக்காங்க. போன போட்டியில் தோத்தா கூட ஹீட்டை பொறுத்த வரைக்கும் டேபிளில் நம்பர் 6 பொசிஷனில் இருக்காங்க. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக பார்க்கலாம். இங்கே நிறைய ஏர்னிங்ஸ் ஏற்படுத்திக்க முடியும். ஃபேண்டசியில் நிறைய ஃபார்மட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் பெட் பண்ணி விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் காஃப் ஹார்பரில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஹார்பர்னாவே மழை ஹெவியாக இருக்கிற ஒரு இடமா தான் இருக்கும். காஃப் ஹார்பரை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ட்ரிசில் வந்துட்டு போகும் நார்மல் டேஸ்லேயே. இந்த டே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மழை இருக்குது அப்படிங்கிற ஃபோக்காஸ் தான். சின்ன சின்ன ட்ரிசில் இடையில பிரேக் பண்ணலாம் மேட்சை. முழுமையான மேட்ச் நடக்குமா இல்லை ஷார்ட் அண்ட் கேம் ஆகிருக்குமா அப்படின்றத பார்க்கணும். ஆனால் ரெயின் ஃபோக்காஸ்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்குது. 5 போட்டியில் ஒரு பேட் ஃபஸ்ட்டு 3 சேஸிங்கு. சேஸிங் ப்ரிஃபரபிள். ஆப்வியஸாக ரெயின் ஃபோக்காஸ்ட் இருக்குதுனால டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 167 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ். இந்த நம்பரில் பெருசாக பார்க்க வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மழைக்கான மேட்ச் அப்படிங்கும்போது இந்த நம்பர்லேருந்து முன்ன பின்ன மாறலாம். அண்ட் பேட்டர்னாக பார்க்கும்போது இது வரைக்கும் 4 ரிசல்ட் ஓரியன்டில் 150க்கு பிலோவாக 1, 150லேருந்து 170 இந்த ரேஞ்சில் 1, 170லேருந்து 189 இந்த ரேஞ்சில் 1, 190 எபோவாக 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்கோரை பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே அந்த ஸ்கோரே இருக்குது. 203 ஒரு டைம் வந்திருக்கு. அண்டு லோ ஸ்கோரான 141 ரீசெண்டாக வந்தது. போன இயரில் ஒரு மேட்ச்சில் வந்தது. பிரிஸ்பேன் ஹீட் டாம் அல்சாப் மறுபடியும் வராரு. மைண்ட் பண்ணுங்க. டாம் பேண்டன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். இவரோட இன்ஜுரி காரணமாக டாம் பேண்டன் ஒரு சில போட்டிகளை விளையாடுவார் அப்படின்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அல்சாப் வந்து ஓகே ஆகிட்டார். அதனால் அவர் வந்துடுவார். அவர் ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வித் காலின் முன்ரோ. இன்னொரு பாயிண்டில் இன்னொரு விஷயமும் யோசிக்கணும். ஜாக்வுட் மறுபடியும் வராரு. ஜாக்வுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ரைட்டர், லிரிக்ஸிஸ்ட்டு, ஒரு பக்கம் மியூசிஷியன், சிங்கர் அண்ட் இப்போ கிரிக்கெட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு பரிணாமம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அவர் டாப் ஆர்டரில் முதல் போட்டியில் விளையாண்டார். ஒரு 27 அந்த ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணார். ஸோ இந்த போட்டியில் டாப் ஆர்டரில் வருவாரா? வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மைக்கேல் நேசரை இன்க்ளூட் பண்ணாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் ஆப்ஷன். ஜென்ரலாக ஹீட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆங்கிளில் போக மாட்டாங்க. 5 பவுலர் ஸ்டிக்கு தேவைப்பட்ட அரன்ஸா, மெக்ஸ்வினி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மைண்டில் அவங்க போவாங்க ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரை வச்சு. அப்படி யோசிச்சா ஜாக்வுட் அண்ட் அல்சாப் ஓப்பன் பண்ணிவிட்டு முன்ரோ 1-1 மெக்ஸ்வினி, ரென்ஸா அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ ஆகிட்டு ஒரு ஸ்பின்னர் ஆஃப் பண்ண பார்ப்பாங்க. குஹன்மேன், ஸ்வெப்சன் இவங்களில். ஸ்வெப்சனை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக இந்த டீமை லீட் பண்ணியிருக்கா. அதனால் வெளியில் தலைவர் ரொம்ப ஹார்ஸாக இருக்கலாம். அண்டு குஹன்மேனை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்கு. அதனால தான் அப்படியே போயிருக்கேன். ஜாக்வுட்டுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுமோ அப்படின்னு யோசிக்க வைக்கிது. பார்த்துக்கலாம். முன்ரோ டோட்டலாகவே ஃபெயிலியர். முன்ரோ அப்படின்ற மாதிரி முன்ரோவில் வர்றாரு, முன்ரோலே போயிடுறாரு உடனே. ஸோ அதுதான் நம்ம இவர்கிட்ட பார்க்குற ஒரு விஷயம். ரொம்ப ஸ்மாரான கிரிக்கெட் கேப்டனாக இருக்கிறதுனால விளக்க முடியாது. அந்த ஒரு வகையிலையும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஹீட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் கேப்டன் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த டீமுக்கு மாறலாக இருக்கும். அதுவே டோட்டலாக டவுன் பண்ணுதோ அப்படின்னு பார்க்கப்படுது. முன்றா இல்லாதப்போ இந்த டீம் நல்லா இருந்த மாதிரியும் ஃபீல் இருக்குது. நாதன் மெக்ஸ்வீனி டீசன்ட் பிளேயர், நல்லா விளையாண்டுருக்காரு. பட் 2 போட்டியில் ஃபெயிலியர் அப்படின்றது சின்னதாக பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு பார்க்கணும். ட்ரெண்ட்ஸாக சேசிங்கில் பெட்டராக பண்ணுற அளவுக்கு பேட் ஃபஸ்ட்டில் அந்தளவுக்கு இல்லை, அதை பார்க்குறோம். நாக்ஸ் பிரையன்ட்டு போன போட்டியில் கலக்குனார். டாப் ஆர்டர்லாம் கொஞ்சம் டவுன் ஆகுது. முன்ரோ, அல்சாப் 2 பேருமே அந்தளவுக்கு பார்க்க முடியல. மெக்ஸ்வினி, ரென்ஸா அவங்க ஸ்டெபிலிட்டி கொடுத்தா ஓகே. பிரையன்ட்டு இந்த டாப் ஆர்டர் ஃபெயிலியருங்கிற இடத்துல ஒரு சக்ஸஸ் நிறைய டைம் கொடுத்துருக்காரு, பார்க்கலாம். வால்டர், மைக்கேல் நேசர், பார்லட் அந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குது. அண்டு நல்ல பவுலிங் இவங்க 3 பார்த்தாலையும் கொடுக்க முடியும். குவாலிட்டி பவுலர் நேசர், அவர் இன்க்ளூட் ஆகிறாரு. ரீசெண்ட் இன்ஜுரி காரணமாக வெளியில் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டுக்கு ரொம்ப நாள் விளையாண்டுருக்கணும். அந்தளவுக்கு குவாலிட்டி வச்சுருக்க பிள்ளைய நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்த்துருக்கோம். பார்க்கலாம் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இந்த போட்டியில் கொடுப்பாருன்னு. பாசிபிளாக வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். வாய்ப்பு கொடுக்காம ஜாக்வுட்டவே மேலே அனுப்பி கூட அப்படி கூட யோசிக்கலாம். அது பண்ணுவாங்களான்னு தெரில. போன போட்டியிலே வருவார் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருங்க. அங்கே வரலை, பார்க்கலாம்.
ஜேவியர் பேர்லெட்டு சூப்பர் பிளேயர், போன போட்டியில் கலக்கினார், விக்கெட் டேக்கிங் மெஷின் அப்படின்னு ரீசெண்டாக அவருக்கு சொல்கிறேன். அந்த அளவுக்கு விக்கெட்டும் எடுத்துகிட்டு இருக்கார், போன போட்டியில் கலக்கினதை நம்ம பார்த்தோம். ஸ்பென்சர் ஜான்சன் எக்ஸ்ட்ரா பேஸ் அதில் வேல்யூ கொடுக்குறாரு, இந்த கிரவுண்டுக்கு அது ஓகேவாக கூட இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வேரியேஷன் கொடுக்குற பவுலர்ஸ் இங்கே விக்கெட் எடுக்க முடியும், அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்வெப்சன், குஹன்மேன் ரெண்டு பேருமே சூப்பர் பவுலர். ஹீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பவுலிங் வீசுகிற ரேட்டு, ஓவர் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு பவுலர் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா விக்கெட் டேக்கிங் பேஸில் இந்த ரெண்டு பவுலர் பெருசாக இல்லை இது வரைக்கும். சிட்னி சிக்ஸர்ஸு இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பென் மெனண்டியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஜாக்சன் பேடை வெளியில் தள்ளிட்டு கொஞ்சம் ஹார்ஸாக யோசிக்கலாம். ரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஒரு பாயிண்டில் மழை பெய்யும், மேட்ச் நடக்காமல் போனாலும் போகும். மழை பெய்கிற மேட்ச் ஒரு மேட்ச்சில் ஒரு முக்கியமான பிளேயரை கொஞ்சம் ஏஜ்டு அப்படிங்கிற அந்த பேஸில் இருக்க பிளேயரை பயன்படுத்த வேண்டாம், ரிஸ்க் அப்படிங்கிற ஆங்கிள் யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பென் மெனண்டி அந்த இடத்துல வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 11க்குள்ளே வருவாரா பென் மெனண்டி, அந்த ஒரு கேள்வி வருது. ஒரு பாயிண்டில் லாச்லன் ஷாவை பெருசாக பயன்படுத்தலை, ஆனால் 11லலாம் வச்சுருந்தாங்க. அவரோட பேட்டிங் டிஸ்பிளே பார்க்க முடியல அவ்வளோவா. ஸோ அந்த பேஸில் லாச்லன் ஷாவை இன்க்ளூட் பண்ணிட்டு பென் மெனண்டியை வெளியில் வைக்கலாம். பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா ஜாக் எட்வர்ட்ஸ் போன போட்டியில் பவுல் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற குழப்பம் வச்சுருந்தோம். அண்ட் அவர் பவுல் பண்ணினார். இன்ஜுரி கன்சர்ன் இருந்தனால அந்த ஒரு விஷயம், இன்ஜுரி கன்சர்னால தான் ஜாக் எட்வர்ட்ஸ் நம்பர் 3க்கு போனார். ஹியூக்ஸ் இனிஷியலாக டேனியல் ஹியூக்ஸ் அவுட் ஆனது, அந்த இடத்துல ஜாக் எட்வர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணாங்க. இப்போ ஜாக் எட்வர்ட்ஸுக்கு இன்ஜுரினால கர்டிஸ் பேட்டர்சனை ரீப்ளேஸ் பண்ணாங்க. பட் இதில் என்ன சிறப்புன்னா, ஜாக் எட்வர்ட்ஸ் ரீப்ளேஸ் ஆகும்போது நல்லா விளையாண்டார். இப்போ ஜாக் எட்வர்ட்ஸை கர்டிஸ் பேட்டர்சன் ரீப்ளேஸ் பண்ணும்போது அவரும் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால் நம்பர் 3 ஸ்பாட்டு கர்டிஸ் பேட்டர்சனுக்கு தான். மோசர் ஹென்ரிக்கு ஆப்வியஸாக நம்பர் 4ல் பெஸ்ட்டாக இருப்பார், அது கண்டினியூ ஆகும். ஃபிலிப்பி வின்ஸ் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே இந்த டீமுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனராக இருக்காங்க, டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் மிஸ் பண்ணாலும் இன்னொருத்தர் கொண்டு வராங்க. கர்டிஸ் பேட்டர்சன், ஹென்ரிக்ஸு மிடில் நல்லா விளையாடுவாங்க. ஜோர்டான் சில்க்கு, ஜாக் எட்வர்ட்ஸு மிடில் பேஸில் ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஆடக்கூடிய பிளேயர்ஸாக பார்க்கலாம். அதில் எட்வர்ட்ஸோட ஹிட்டிங், சில்கோட ஹிட்டிங்கும் நமக்கு நல்லாவே தெரியும். சில்க் அடிஷ்னலாக கேட்சிங் பொசிஷன் நிற்கிறார், எவ்ரி மேட்சும் கேட்ச் எடுக்கிறார், அதை நம்ம பார்க்குறோம். ஹேடன் கர் சூப்பரான ஹிட்டிங் எபிலிட்டி, ரீசெண்டாக நிறைய மேட்ச் ப்ராக்டிஸ் இல்லை, ஆனால் பவுலிங் பேஸில் ஸ்டில் பெட்டராக இருக்கார். பென் மெனண்டி சூப்பரான ஆல்ரவுண்டர், இனிமேல் பெட்டராக கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்டில் டாப் ஆர்டரில் இருக்கிற இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பென் மெனண்டிக்கு இந்த இடம் தான் கொடுக்க முடியும் அதிகபட்சம். ஈவன் வாசியஸோட ஹிட்டிங் தேவைப்பட்டால் பென் மெனண்டி இன்னுமே கீழே தள்ளிடுவாங்க. பவுலிங் பேஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். அண்ட் அகில் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. டோன் மர்ஃபி ஆஃப் பிரேக் பவுலிங், ஆரம்பத்தில் இவருக்கான பவுலிங்குமே அவ்வளோவா கொடுக்காமல் இருந்தாங்க. ரீசன்ட் மேட்சஸில் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஸ்டில் ஜாக் எட்வர்ட்ஸு, ஹேடன் கர் இவங்கெல்லாம் பவுல் பண்ணுற இடத்துல, நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கிற இடத்துல டோன் மர்ஃபிக்கான வாய்ப்பு குறைக்கப்படுது. ஹீட் சிக்ஸர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு சைடுமே இந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவி. இதில் ஹீட்டோட டாப்பாட கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஒரு ஃபீல். முன்ரோ, அல்சாப் இன்எக்ஸ்பீரியன்ஸ் அல்சாப், அண்டு முன்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏஜ்டுங்கிற மாதிரி இருக்கனால இந்த ஸ்டார்ட் பெருசாக இல்லாமல் இருக்க ஃபீல். மெக்ஸ்வீனி, ரென்ஸா மிடில் போராடுறாங்க. ஆனால் இனிஷியலாக ஸ்விங் இந்த மாதிரி இடத்துல வரும்போது மெக்ஸ்வீனி ஸ்விங்கெல்லாம் மேனேஜ் பண்ணி விளையாடுவார். அப்படின்னா கூட ரென்ஸா எந்த அளவுக்கு விளையாட முடியும் அது பார்க்கணும். ஏன்னா டாப்பாட ஃபெயில் ஆகும்போது இவர் நியூ பாலில் விளையாடுற ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த இடத்துல கொஞ்சம் டவுன் ஆகுறாங்க. ப்ரையண்ட் நியூ பாலில் விளையாண்டு ப்ராக்டிஸ் ஆகிருக்கிறதுனால அவர் விளையாடலாம், எந்த மாதிரி இடத்துல விளையாடக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. பால் வால்டர், நேசர், பேர்லெட் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. இவங்களில் ஒருத்தர் ரைஸ் ஆனாவே இந்த டீமுக்கு ஸ்கோரை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஹீட் அந்த நம்பிக்கையில் போகிற ஃபீல் தான் இருக்குது. ஒரு குவாலிட்டி பேட்டர்ஸு, குவாலிட்டி ஃபார்மட் அப்படிங்கிற மாதிரி இதை யோசிக்கலையோன்னு தோணுது நிறைய நேரங்களில். எனிவே ஒரு ஸ்டெபிலிட்டி, ஓரளவுக்கு ஸ்கோர் போர்டில் ரன்னை கொடுக்கலாம். பவுலிங் நம்மகிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது போன சீசனில் அவங்க வச்சுருந்த ஒரு விஷயம். அதையே இந்த சீசன்லேயே ஃபாலோ பண்ண போய் கொஞ்சம் டவுனாக இருக்காங்களோன்னு தோணுது. சொல்லப்போனால் பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஸ்வெப்சன், குகன்மேன் விக்கெட் பேஸில் நிறைய இல்லாட்டி கூட எக்கனாமியாக கண்ட்ரோலாக வீசுகிறாங்க. ஜான்சனோட கண்ட்ரோல் நமக்கு தெரியும், பேர்லெட்டோட கண்ட்ரோலும் நமக்கு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு 4 bowlers கண்ட்ரோல் பண்ணும்போது அடிஷ்னலாக பவுல் வால்டர் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்கிறவர். அவரும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில ட்ராக்ஸில் பெட்டராக இருப்பார். போன ட்ராக்கில் ரொம்ப மோசமாக ரன்ஸை கொடுத்ததை பார்த்தோம். ஸோ அது மட்டும்தான். அண்ட் நேசர் வந்ததுனால அதை மேனேஜ் பண்ணவும் முடியும். அண்டு
சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக சூப்பராக விளையாண்டுருக்காங்க, ஓரளவுக்கு டாப் ஆர்டர் சிறப்பாக இருக்குது, பவுலிங் டேஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுதான் இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச சக்ஸஸ்ஸு. அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸு, அதில் பேர்லெட் ஸ்பென்சர் ஜான்சன் மட்டும் பவுலிங்கில் ஃபுல்லாக வீசுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் அடிஷ்னலாக குகன்மேன் ஸ்வெப்சன் ட்ராக் பெட்டராக பிஹேவ் பண்ணுது, ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு எடுக்குது அப்படின்னா இவங்களோட முழுமையான ஒரு நேசரும் இந்த இடத்துல முழுமையான ஒரு லிஸ்ட்டில் தான் வைப்பேன். இருந்தால் கூட சில நேரங்களில் விக்கெட்ஸ் எல்லாம் விழுது அப்படிங்கும்போது நேசரை விட்டுட்டு மற்ற பவுலர்ஸுக்கு மற்ற பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்க பார்ப்பாங்க. அதனால் நேசரை கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியல. பேர்லெட் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் ஃபுல் கோட்டாக வீசுவாங்க நான் சொன்ன மாதிரி. அண்ட் அதில் பவுல் வால்டர் அண்டு பார்லெட்டு பாசிபிளாக எண்ட் ஓவர். இதில் ஒருவேளை மைக்கேல் நேசர் வந்தால் எண்ட் ஓவரில் பார்லெட் வித் மைக்கேல் நேசர்னு யோசிக்கலாம், இல்லாட்டி பவுல் வால்டர் வித் மைக்கேல் நேசர் அப்படி கூட யோசிக்கலாம். ஏன்னா பார்லெட்டை பொறுத்த வரைக்கும் பவர் சர்ச்லேயே முடிச்சிட்டாருன்னா அந்த இடத்துல யோசிக்கணும். அண்ட் இந்த சைடுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஹெவி தான். அதில் ட்வாசியஸ், அகில் ஹுசைன் முழுமையாக வீசிடுறாங்க. ஹேடன் கர், பென் ட்வாசியஸ் எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பென் மெனடிக்கு எந்த அளவுக்கு ஓவர் கொடுப்பாங்கன்னு பார்க்கணும். இல்லை பேட்டர் பேஸில் யோசித்து அப்படி எடுத்துக்கிறாங்களா, பேக் ஹேண்டில் ஒரு பேட்டர் தேவை அப்படிங்கிற ஆங்கிள் எதுன்னு பார்க்கணும். டாப் 14 என்னோட மைண்டில் வின்ஸு, ஃப்ளிப்பு, மெக்ஸ்வீனி, ஹென்ட்ரிக்ஸு, சில்க்கு இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸு ஆஸ்திரேலியா கண்டிஷனில். வின்ஸு இங்கிலாந்து பேட்ஸ்மேன் அப்படின்னா கூட இந்த கண்டிஷனில் நிறைய விளையாண்டுருக்கார் அப்படிங்கிறது தான். பட் இது நியூ கிரவுண்டு, இந்த இடத்துல இவங்கெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸு ஷோ பண்ண போகிறாங்களா, அது மட்டும் அந்த பேஸில் யோசித்தா அவங்கெல்லாம் ஓகே. பவுல் வால்டர், ஜாக் எட்வர்ட்ஸு, நேசர், ஹெய்டன்கு, பார்லெட்டு இவங்க எல்லாருமே பவுலிங் லெவலில் பெட்டராக இருக்கிற பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸு. ஸ்பென்சர் ஜான்சன், ட்வாசியஸு, அகில் ஹுசைன் அண்ட் குகன்மேன் இவங்கெல்லாம் கன்சிடரபிள். இவங்களும் விக்கெட் டேக்கிங் பேஸில் டீசெண்டாக இருக்காங்க. பென் ட்வாசியஸ் சில நேரங்களில் பேட்டிங் பேஸில் அவுட்புட் கொடுக்குறாரு, அதை பார்க்குறோம். அகில் ஹுசைனோட பவுலிங் ரீசெண்டாக இருக்கும். கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்குது அப்படின்னா ஏர்லியாக விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி அகில் ஹுசைனுக்கு இருக்குது. ட்ரை பிச்சை விட இந்த ஹார்ட்னஸை விரும்பக்கூடிய பவுலர், அதனால தான் பவர் பிளேயில் பவுல் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். பிக் பேஸில் ஆல்சாபு, சில்க்கு, ஹுசைன் அண்டு குகன்மேனை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே குவாலிட்டி பிளேயர்ஸ். ஒரு சில டீம்ஸில் இன்க்ளூட் பண்ண பாருங்கள். அல்சாப் கொஞ்சம் டஃப் சாய்ஸு இருந்தால் கூட விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். சில்க்கு கேச்சிங் பொசிஷன் இருக்கிற அதில் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். பேட்டிங் வந்தால் டெஃபினட்டாக நல்லா விளையாடுவார். அகில் ஹுசைன் டீசெண்டான பவுலிங் நியூ பாலில் வீசுவார். அண்ட் பேட்டிங்கில் வந்தால் பண்ண முடியும், பட் லேட்டாக வரணும், அதான் யோசிக்க வேண்டாம். குகன்மேன் ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங் கொடுக்க முடியும். வின்ஸு, சேவியர் பேர்லெட், பென் ட்வாசியஸ் அண்ட் அகில் ஹுசைன் பென் ட்வாசியஸ் இவங்களெல்லாம் அகில் ஹுசைனை மிஸ் பண்ணிடுங்க. அவங்கள கேப்டனாக அதிகமாக ட்ரை பண்ணல. பென் ட்வாசியஸ், பேர்லெட் அண்ட் வின்ஸை தான் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை அடிஷ்னலாக நம்ம யோசிக்க வேண்டிய கேப்டன், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து யோசிக்க வேண்டிய கேப்டன் ஃபிலிப்பி, மெக்ஸ்வீனி அண்ட் பவுல் வால்டர். இவங்க 3 பேருமே போன போட்டியில் ஃபெயிலியர் ஆன பிளேயர்ஸ் தான். இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃப்ளிப்பு விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். இனிஷியலாக ஹீட் பவுலர்ஸை மேனேஜ் பண்ணால் பெரிய ஸ்கோரை எடுத்துகிட்டு போகக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. மெக்ஸ்வீனி கண்டிப்பாக குவாலிட்டி பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பவுல் வால்டரை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே வச்சுருக்கனால கன்சிடரபிள். டீம் பாருங்கள். கேப்டன் மெக்ஸ்வீனி, வைஸ் கேப்டன் சேவியர் பேர்லெட்டு, நேசர் சில நேரங்களில் முழுமையான கோட்டா முடிக்காமல் இருக்கலாம். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் முழுமையான கோட்டா எடுத்துப்பார். எண்டோரில் கூட வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பவுலிங்னா ஓரளவுக்கு ஜெயிக்கிற மூடுக்கு போயிட்டால் அவருக்கான ஓவர் கிடைக்காம மற்றவங்களுக்கு ஓவர் கொடுக்கலாங்க. இது பண்ணியிருக்காங்க, அந்த பேஸில் யோசிக்கணும். ஜான்சனை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பவுலர், கண்டிப்பாக டீசெண்டாக பண்ணிகிட்ருக்கார். ட்வாசியஸ், எட்வர்ட்ஸு, ஹெய்டன்கு இவங்களோட சைட்டில் பவுலிங் யோசிச்சுருக்கேன். பென் மெனடி, அதே நேரத்தில் டோட் மர்ஃபி, அகில் ஹுசைன் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஸ்பின் பேஸில் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வருவாங்க, ஸ்பின்னர்ஸ் எவ்வளோ பயன்படுத்துவாங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. பேசர்ஸை மட்டும் கவர் பண்ணி போயிருக்கேன். அண்ட் ரெயின் ஃபோர்காஸ்ட்டு அது க்ரிப் பண்ண அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த பேஸ்லேயும் நம்ம பேசர் எடுத்துகிட்டு போகிறது ஓகே. வின்ஸு, ஹென்ட்ரிக்ஸு அண்ட் ஜோஸ் ஃபிலிப்பி பேட்டிங் பேஸில் மேலே. அண்ட் மெக்ஸ்வீனியோட பேட்டிங்கை இன்னுமே நம்புகிறேன். அடுத்தடுத்து ஃபெயிலியர் அப்படின்னு கொடுத்தா கூட குவாலிட்டி பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.